ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆஸ்க் ஏஞ்சல்ஸ். இந்த சேனல் நமக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கொரியாண்டர் சட்னி பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸை சொல்லிடுறேன். அதாவது கொரியாண்டர் ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன். 10 பல்லு பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 4 பச்சை மிளகா, ஒரு இன்ச் அளவு இஞ்சி, புதினா, 10 பல்லு தேங்காய், கருவேப்பிலை. இப்போது தேவையான அளவு எண்ணெய் ஒரு கடாயில் ஊற்றி அதில் 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து போட்டு நல்லா ப்ரௌனிஷாக வறுத்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கே ஸ்மெல் வரும். இப்போ 10 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருந்தோம், அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த இன்க்ரீடியண்ட்டில் நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கோ, அந்த எலுமிச்சை சைஸில் உள்ள புளியை இதில் ஆட் பண்ணுவோம். அது இன்னுமே நல்லா டேஸ்ட்டு தரும். இப்போ நம்ம ஒரு இன்ச் அளவு இஞ்சி எடுத்து வச்சுருந்தோம், 2 இன்ச் அளவு. ஸோ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ 10 பல்லு தேங்காய், அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. காரத்துக்கு தகுந்தாப்பில் நாங்கள் 4 போட்டிருக்கோம். இப்போ நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் புளியை சேர்த்து நல்லா அதையும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ புதினா, அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. புதினா நல்லா உடம்புக்கு குளிர்ச்சியாக இருக்கும். இப்போ ஒரு பவுல் அளவு கொரியாண்டர் எடுத்து வச்சுருந்தோம், அதையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப வதக்க விடாதீங்க, மீடியமாக வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததாக கருவேப்பிலை ரொம்ப ரொம்ப நல்லது. முடிக்கும் நல்லது, நம்மளுடைய ஹேருக்கும் நல்லது, கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது கண்டிப்பாக சில்ட்ரன்ஸ்க்கு வாரத்துக்கு ஒரு தடவையாவது கொடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கி இப்போது கூல் டவுன் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மெலிசாக அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம ரொம்ப வதங்க விடாதனால தான் அழகாக நல்ல பச்சை கலரில் நம்மளுக்கு வந்திருக்கு. இப்போது தாளிக்கிற ப்ராசஸ் பார்க்கலாம். உளுந்து கடுகு ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதில் கொஞ்சமாக 2 பட்டை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து சட்னியில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்மளுக்கு சட்னி ரெடி. இந்த சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை ரைஸ் கூட, இட்லி கூட, சப்பாத்தி கூட, தோசை கூட, இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸோடு இதை வச்சு சாப்பிட்லாம். சப்ஸ்கிரைபர் நீங்கள் கேட்டனால இன்றைக்கி எங்கள் வீடியோ உங்களுக்கு போட்டாச்சு. இனிமேலும் உங்களுக்கு ரெசிபி வேணும்னாலும் சொல்லுங்கள். இதுக்கு நாங்கள் கம்பு தோசை தான் ரெடி பண்ணியிருந்தோம். அதோட மாவு தான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப கம்பு தோசை ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு வேணால் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இதை பிச்சு சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கம்பு தோசைக்கும் இந்த புதினா சட்னிக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த சட்னியை கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க.